என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை தள்ளிவிட்டு விடாதே. என் பிள்ளையே, காலையிலிருந்தே அம்மா உன்னிடத்தில் பேச காத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு என்னவோ என் குழந்தையிடத்தில் எவ்வளவுதான் பேசினாலும் தீராத ஆசையாக அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்படி உனக்கு ஆறுதலுக்கு இந்த தாயானவள் என்னை தேடி வருகின்றாயோ, அதுபோல இந்த தாயானவளுக்கும் உன்னிடத்தில் பேசுவது மிக பெரிய ஆறுதலாக இருக்கின்றது. அம்மாவிற்கு என் பிள்ளையை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஏதோ ஒரு சந்தோஷம் வந்து விடுகின்றது. நானும் என் பிள்ளையிடம் பேசிவிட வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் கடந்து உன் வராகி அம்மா என்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு இன்று என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் நல்லதொரு தெளிவு கிடைத்துவிடும். உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஒன்றை மீண்டும் பெறுவதற்கான நம்பிக்கை உனக்கு கிடைத்துவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாட்களும் கலங்கி நின்றாயோ, அந்த விஷயத்தை மீண்டும் உன் கைகளில் நான் கொடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு பிறந்துவிடும். என் தங்கமே, பொதுவாக நமக்குள்ளேயேதான் நம்பிக்கை இருக்கின்றது, நமக்குள்ளேயேதான் தைரியம் இருக்கின்றது. அதை இன்னொருவர் கொண்டு வந்து கொடுத்தால்தான் நமக்குள் அது வரும் என்று அர்த்தம் கிடையாது. நீயோ, நம் தாயானவள் நமக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்தால் மட்டுமே அந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்போம், மீண்டும் மறுபடியும் பழைய நிலைக்கு சென்று விடுவோம் என்றல்லவா நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ செய்கின்ற முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் பலனை கொடுக்கின்றேனே தவிர உன்னுடைய முயற்சியாகவும் உன்னுடைய உழைப்பாகவும் நான் இல்லை. அது உன் கைகளில் தானே இருக்கின்றது. என் பிள்ளை, எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் நீ செய்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த அம்மாவினுடைய மனதிலும் நீ நீங்காத இடத்தை பெற்று விடுவாய். எனக்கு தெரியுமல்லவா எந்த பிள்ளை உண்மையான உழைப்பையும் முயற்சியையும் செய்து கொண்டிருக்கின்றது, எந்த பிள்ளை கடமைக்கென்று செய்கின்றது, எந்த பிள்ளை தெய்வத்தை சோதித்து பார்க்கலாம் என்று செய்கின்றது என்பதனை நான் நன்கு உணர்வேன். என் பிள்ளையே, உண்மையான அன்பிற்கு இங்கே நிச்சயமாக விலை பேசிவிட முடியாதல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய உண்மையான அன்பை நான் ஒரு நாளும் குறைத்து மதிப்பிட்டது கிடையாது. உன்னுடைய அன்பிற்கு எந்நாளும் என்னிடத்தில் இருந்து நல்ல பதில் கிடைக்கும். அதை நான் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, மனம் நிறைய வாய் நிறைய என்னை அம்மா வாரா தாயே என்று நீ அழைக்கும் பொழுது அந்த குரலுக்கு நான் ஓடி வராமல் இருந்து விடுவேனா என்ன? என் குழந்தையே, மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நீ ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு அப்படி கிடையாது. நீ என்னுடைய உயிரான பிள்ளை. நான் எப்பொழுதும் உன்னுடைய அன்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல என்னுடைய அன்பிலும் எந்நாளும் நீ மூழ்கி கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்றாளோ, எந்த நிமிடத்தில் எல்லாம் உன்னை காண நான் வருகின்றேனோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனமுழுக்க சந்தோஷத்தோடு நீ நிற்க வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டுவிட்டால் அம்மாவிற்கு என்ன தோன்றும் தெரியுமா? நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதல்ல, உன் தாயானவள் எனக்காக நீ நடிக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொள்வேன். அப்படியேனும் இந்த தாயானவள் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உடனடியாக தீர்த்து கொடுத்து விடுவாள் என்பதனை முதலில் நீ நம்பு. எனக்காக என் பிள்ளை இத்தனை மெனக்கெடும் பொழுது உன் அம்மா உனக்காக நீ கேட்டதை செய்து கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நீ என் முன்னால் சந்தோஷமாக இருப்பது போல இருந்து விட்டுப்பார். அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் நிலைத்திருக்கச் செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்பதை எல்லாம் நான் உனக்கானதாக்க தருகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதை நீ கண்கூடாக கண்டும் விடுவாய். அதற்கு உனக்கு நிச்சயமாக பல சக்திகளை நான் கொடுப்பேன்.
என் பிள்ளை, நீ என்னை தேடி வந்து எனக்குள் உருவாக மாறும் பொழுது அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ உணருகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்துவிடும். எப்பொழுதெல்லாம் இந்த தாயினுடைய அரவணைப்பை நீ பெறுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல நல்லதையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, என்றென்று இந்த வராகி உன்னை காண வருகின்றேன் அன்றென்று நீ உனக்கான நல்லதையும் பெறுகின்றாய். நல்லவை எல்லாம் நிறைவேறும் என்று அம்மா சொல்கிறாளே, அப்படியானால் அதில் ஏதும் உண்மை இருக்குமா என்று என் குழந்தை நீ என்னை சந்தேகிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நடக்க இருக்கின்ற விஷயங்கள் கூட சற்று தாமதத்தை எடுத்து கொள்ளும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கைதான் இங்கு எல்லாமே. தெய்வத்தை வணங்கிவிட்டால் மட்டும் போதாது, தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பதை நம்ப வேண்டும். ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் தெய்வத்தை திட்டுவதும், சந்தோஷம் வந்தவுடன் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே மறந்து நிற்பதும் தான் இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நீ அப்படி அல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் என்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பதனால்தான் நான் உன் கண்களுக்கு எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருக்கின்றேன். என்றெல்லாம் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கண் முன்னால் தோன்றுகின்றேனோ அன்றெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயமோ அல்லது ஏதேனும் ஒரு மிகப்பெரிய கண்டத்திலிருந்தோ நீ தப்பித்து கொள்வாய். உனக்கு நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் நடக்காமல் தட்டிச் செல்வது கூட அந்த நேரத்தில் உனக்கு நடந்தே தீரும். என் பிள்ளையே, நான் இனியும் உன்னை இப்படியே கஷ்டத்தில் விட்டு விடுவேனோ என்று நீ நினைத்து விடாதே. அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அதை நான் உனக்கு தராமல் ஒரு பொழுதும் விடமாட்டேன். நான் உன் வாழ்க்கையை எப்பொழுதும் கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் எப்பொழுதும் வைத்து உன்னை அரவணைத்து கொண்டிருக்கின்றேன். யார் உன்னை கண்டும் காணாமல் சென்றாலும் அம்மா ஒரு பொழுதும் உன்னை கண்டும் காணாமல் சென்றது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். என் தங்கமே, சில நேரங்களில் நீ இரவு நேர உறக்கத்தை எடுத்து கொள்ளும் பொழுது மனது நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றது. தேவையற்ற கனவுகள், தேவையற்ற சிந்தனைகள் என்று உனக்குள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நீயே மனது வெந்து போகின்றாய். இதுவென்ன, நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்தால் இப்படியெல்லாம் கனவுகள் வந்து கொண்டிருக்கின்றனவே என்று என் பிள்ளை நினைத்து வேதனைப்படுவாயல்லவா? என் தங்கமே, நீ இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒன்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை நினைத்து கொண்டு உறங்கச் செல்கின்றாயோ அதுவே உன்னுடைய கனவாக மாறும். நல்லதை நினைத்தால் நல்ல விஷயங்களாக வரும். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நினைத்தால் உனக்கு கெட்ட விஷயங்களாக கனவில் வரும். தெய்வத்தை நினைத்து கொண்டு உறங்கினால் நிச்சயமாக தெய்வ சக்தி இருப்பதை உணரக்கூடிய கனவுகளாக வரும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கனவுகளாக வெளிப்படும். நீ என் பிள்ளை, இந்த கனவுகள் நல்ல கனவுகளாக உனக்கு வர வேண்டும் என்றால் எதன் மீது நீ ஆசைப்படுகின்றாயோ, எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன் மீது உனக்கிருக்கின்ற உறுதியையும் உனக்கிருக்கின்ற அன்பையும் நினைத்து கொண்டு நீ உறங்கச் செல். நிச்சயமாக அந்த கனவு உனக்கு சொல்லும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று. உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக பிரதிபலிக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய கனவுகளாகவும் பிரதிபலிக்கும். நமக்கு யாரும் எதுவும் செய்து விட்டார்களோ என்று நினைத்து கொண்டே நீ உறங்குவாயானால் நிச்சயமாக யாரோ உனக்கு எதையோ செய்வது போலத்தான் கனவுகள் வரும். என் பிள்ளையே, அதனால்தான் உறங்கச் செல்வதற்கு முன்பாக 10 நிமிடம் தியானித்து விட்டு என் பிள்ளை நல்லதொரு மனநிலையோடு நீ உறங்கச் செல். அப்படி ஒவ்வொரு நாளும் நீ செய்து பார், உனக்கு அது பழக்கமாக மாறிவிடும். அப்படி செய்தால் உன் மனதிற்கு கிடைக்கின்ற அமைதி நீ தினமும் வேண்டும் என்று நினைக்க தோன்றும். ஒவ்வொரு நாளும் இவையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாத சூழ்நிலை வந்துவிடும். நாளுக்கு நாள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உன்னுடைய உடல்நிலையில்
உன்னுடைய மனநிலையிலும் மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். அதன் பிறகு என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். யாரையும் தேட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்படாது. இனி இந்த தாயின் பிள்ளையாக என்றென்றும் நீ சந்தோஷமாக வாழ்வாய். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.